இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. கர்த்தருடைய நாமத்தில் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களில் நாங்கள் திரும்பி பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சத்திய வசனம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போமா இருந்தால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உதடுகளிலே இருந்து புறப்பட்ட வார்த்தை தான் அந்த சத்திய வசனம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் எப்படிப்பட்டதாம் என்று சொல்லி சொல்லுவோமா இருந்தால், அந்த வசனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களிலே பேசப்பட்ட வசனமாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அதனாலே நாங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அதாவது ஆவியாயிருக்கிற தேவனுக்குள் நாங்கள் இன்றைக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சற்று அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏனோ தானோ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம் என்று இந்த நாட்களில் நினைக்கக்கூடாது. நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும், நாங்கள் எப்படிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரிடத்திலே இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது இந்த நாட்களிலே பெரிய பிரசங்கிகளாக இருக்கலாம், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறார்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. அப்படியானால் ஒவ்வொரு விசுவாசிகளாக போகிற வேளையிலும் வேதம் சொல்லுகிறது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போட, அப்படியான் ஆண்டவருக்குள் நாங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ளே இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், நாங்கள் இன்றைக்கு பாவத்தை விட்டு இந்த நாட்களிலே விலகி அந்த ஜீவனுள்ள தேவனோடு ஐக்கியப்படுவோம் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த வசனத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே சொல்லுகிறார், இந்த நாட்களே நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புவேன், அந்த தேற்றவாளர் வந்து உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதுதான் அந்த வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எப்படியாக நிறைவேறுகின்ற அப்போஸ்தலர் 1:8 இந்த நாட்களை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களே நமக்குள்ளே வருகிற வேளையிலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேதுருவை நிரப்புகிற வேளையிலே, அவருடைய சீசர்களை நிரப்புகிற வேளையிலே, அந்த பெந்தேகோஸ்து நாளிலே இருந்த 120 பேர்களை நிரப்புகிற வேளையிலே அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் முத்தரிக்கப்படுகிறதை அங்கே பார்க்கப்படுகிறோம். அதனாலே முத்தரிக்கப்பட்டவர்கள் சும்மா இருக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை, சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆவியாலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷன், பரிசுத்தாவில நிறைந்திருக்கிற மனுஷன், பரிசுத்தாவில முத்தரிக்கப்பட்ட மனுஷன் இந்த நாட்களிலே, அவன் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவானே ஒழிய கர்த்தருடைய ராஜ்யத்தை இடிக்க மாட்டான் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எதிராக இன்றைக்கு செயல்படுகிறார்கள். யார் இன்றைக்கு செயல்படுகிறார் என்று பார்க்கிற வழியிலே அநேக கிறிஸ்தவர்கள் தான் இந்த நாட்களில், அரைகுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஜனங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த நாட்களிலே எதிராக இந்த நாட்களிலே செயல்படுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடமாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது, அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே முத்தரிக்கப்படுகிற காரியத்தை நாங்கள் இந்த நாட்களிலே நாட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நம்ப வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், சத்திய வசனத்தை இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும். இப்படியாக செய்கிற வழியில் தான் ஆவியானவர் நம்மை முத்தரித்து தேவனுடைய சமூகத்திலே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும்
ஆசீர்வாதத்தையும் ஒரு விசுவாசத்தையும் உருவாக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், வார்த்தைகளை வாசியுங்கள், வார்த்தைகளை தேடி தேவனிடத்திலே நாடுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களை முத்தரித்து அங்கே கடைசி நாட்கள் அழிவுக்கு விலக்கி காத்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலே இந்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களை நீங்கள் இந்த நாட்களை வாசித்து கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை திரும்புங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.